ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இருக்க காப்பிரைட் ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மற்றவங்களோட வீடியோஸ் ஏதாவது எடுத்து உங்களோட சொந்த சேனலில் போடுறீங்க, அதாவது வீடியோவாக இருக்கலாம், இல்லை சாங்காக கூட இருக்கலாம். அதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க, அந்த வீடியோவை பிளாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ஷியலி பிளாக்டுன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது. இதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம், காப்பிரைட் ஸ்ட்ரைக். இது 3 ஸ்ட்ரைக் உங்கள் சேனல் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் சேனலே டெலீட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆட்சன்ஸையும் பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால் யூடியூப் சேனலே கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணி அந்த ஆட்சன்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சேனலையும் டெலீட் பண்ணிடுவாங்க. அதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரொம்பவே ஆபத்தானது. இது நம்ம சேனலில் வராத அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காப்பிரைட் கிளைம்னா என்ன, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, வீடியோ பிளாக்டுனா என்ன, பார்ஷியலி பிளாக்டுனா என்ன, இதனால் நம்ம சேனலுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, காப்பிரைட் கிளைம் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது. சில பேருக்கு காப்பிரைட் கிளைமுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் ஒரு வித்தியாசமே தெரியல. அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ கிளியராக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சாங் யூஸ் பண்ணால் காப்பிரைட் வரும், என்னென்ன வீடியோ யூஸ் பண்ணால் காப்பிரைட் வரும், அதை பற்றியும் சொல்லியிருக்கேன். மேலும் வந்து என்னென்ன வீடியோ யூஸ் பண்ணக்கூடாது, காப்பிரைட் இல்லாமல் மூவி சாங்ஸ்லாம் எப்படி நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றியும் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக காப்பிரைட் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து காப்பிரைட்னா என்ன, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதனால் நமக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அதை பார்த்துடலாம். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பின்னாடி வந்து சொல்லியிருக்கேன். காப்பிரைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மூவி ப்ரொடியூசர்னு வச்சுங்க, இல்லைனா ஒரு மியூசிக் கம்போசர், அப்படி இல்லைனா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிங்க. ஓகேங்களா, அது உங்கள் இஷ்டம், நினச்சிங்க. இப்போ நான் வந்து ஒரு சாங்கோ இல்லை ஒரு வீடியோவோ வந்து நான் என் சொந்த முயற்சியிலே என் காசு போட்டு நான் உருவாக்குறேன். ஓகேங்களா, இது எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காக நான் பப்ளிக் பிளேஸில் விடுறேன். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், இல்லை மூவி தேட்டரில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் என்னுடைய பர்மிஷனே இல்லாமல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணதுக்காக நான் உங்களை தண்டிக்கிறது, அப்படி இல்லைனா எச்சரிக்கிறது, இந்த காப்பிரைட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுதான் அந்த காப்பிரைட். ஓகேங்களா, அதுதான் அந்த காப்பிரைட் யூஸ் ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு இது என்னோட பொருள் தான், இது நான் தான் உருவாக்கினன்றதுக்காக எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணி நான் அதுக்கான காப்புரிமை வாங்கி வைக்கணும். அதுதான் காப்பிரைட். ஓகேங்களா, காப்பிரைட் வாங்கி வச்சுருக்கணும். அப்படி வாங்கி வச்சிருந்தா தான் நான் மற்றவங்க என்னோட பொருளை எடுத்து யூஸ் பண்ணும்போது நான் அவங்கள வந்து எச்சரிக்க முடியும், இல்லைனா தண்டிக்க முடியும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் நீங்கள் வந்து மற்றவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. பழைய மூவிலாம் எடுத்துங்க, இல்லை பழைய சாங்லாம் நீங்கள் எடுத்து இப்போ உங்கள் சேனலில் போடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஃபேஸ்புக் எங்கன்னா போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது காப்பிரைட்டே வராது. எதனால்னா அவர் வந்து அந்த காப்புரிமை பெறலை. அவர் காப்பிரைட்டர் வந்து காப்பிரைட்டர்னு சொல்லிட்டு அவர் ரிஜிஸ்டர் பண்ணலை. ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு காப்பிரைட் வரல. இதுவே அவர் ஃபியூச்சரில் வந்து அவர் தகுந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு இது என்னோட பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காப்பிரைட் பண்ணாருன்னா, அப்போ யாரெல்லாம் அந்த அவரோட மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை வீடியோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ, இல்லை காப்பிரைட் கிளைமோ, இல்லை வீடியோ பிளாக் பண்ணுறதோ, இல்லை பார்ஷியல் பிளாக்கோ வரலாம். ஓகேங்களா, இந்த காப்பிரைட் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, உங்கள் வீடியோ யூஸ் பண்ணாமல் மற்ற வீடியோ யூஸ் பண்ணாலே உங்களுக்கு காப்பிரைட் வருங்க. ஓகேங்களா, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது எப்போ வேணால் வரலாம், அதையும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ காப்பிரைட் என்னென்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ யூடியூப்பில் அது எப்படி இயங்குது அப்படின்னு பார்க்கலாம், எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப்பில் காப்பிரைட் கொடுக்குறது 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தட், இன்னொன்று வந்து மேனுவல் மெத்தட். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி சாங்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே வந்து அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா, அந்த சாங்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் பண்ணி நீங்கள் இந்த சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைமோ, இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ, இல்லை அந்த வீடியோ பிளாக் பண்ணுறதோ அது பண்ணும். ஓகேங்களா, அந்த அந்த அதுவும் அந்த காப்பிரைட் ஓனர் வந்து சொல்லியிருப்பார், நீங்கள் காப்பிரைட் கிளைம் கொடுங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுங்க, இல்லைனா வீடியோ பிளாக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவர் சொன்னது தான் அது செய்யும். ஓகேங்களா, யூடியூபாக ஒரு விஷயத்தை செய்யாது, அவர் சொன்னது தான் அது செய்யும். ஓகேங்களா, அதுக்கான மொத்த அதிகாரமும் அந்த காப்பிரைட் ஓனருக்கு இருக்குது. இதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து காப்பிரைட் கொடுக்குறதுல மேனுவல் மெத்தட் இருக்குது. மேனுவல் மெத்தட் நான் தான் காப்பிரைட் ஓனருங்க. நான் வந்து எங்கேயாவது அந்த வீடியோவை பார்த்த உடனே நான் என்ன பண்ணலாம்னா என்னோட கண்டென்ட் அப்படி சொல்லிட்டு நான் டேரெக்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேனுவல் மெத்தட். அப்படி இல்லைனா இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு கம்பெனியே வைக்கலாம். அதுக்காக நிறைய கம்பெனிங்க இருக்குங்க. இந்த மாதிரி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிங்க இருக்குது, தனியாக ஆளுங்களே இருக்காங்க. நான் காசு கொடுத்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை அவர்கிட்ட காசு கொடுத்து விட்டுட்டேன்னா அவங்க வந்து இந்த மாதிரி யாராவது சோஷியல் மீடியாவில், இல்லை யூடியூப்பில், இல்லை மற்ற அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் யாராவது யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்து அவங்க வந்து காப்பிரைட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து அந்த காப்பிரைட் ஓனரே சொல்லுவார், நீங்கள் கிளைம் கொடுக்கணுமா, வீடியோ பிளாக் பண்ணுமா, அந்த வீடியோவோட பணம் மட்டும் நம்மளுக்கு வரணுமா, இதெல்லாம் அவங்க சொல்கிறது தான். ஓகேங்களா, அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை காப்பிரைட் கிளைம் வந்து தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து
இப்போ டைப்ஸ் சொன்னேன்ல, காப்பிரைட் கிளைம் இருக்கு, வீடியோ பிளாக்டு இருக்கு, பார்ஷியலி பிளாக்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குன்னு சொன்னேன்ல. இதெல்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். அதனால என்னென்ன பாதிப்புகள் நம்ம சேனலுக்கு வரும் அதையும் பார்க்கலாம். இதில ஃபர்ஸ்ட்டு வந்து காப்பிரைட் கிளைம். காப்பிரைட் கிளைம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க என்னோட சாங் எடுத்து நீங்க YouTubeல யூஸ் பண்ணிட்டீங்க, இல்ல என்னோட வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாங்குக்கு தான் இந்த காப்பிரைட் கிளைம் குடுப்பாங்க. வீடியோக்கு குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மூவி சாங் எதாவது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க அது என்னோட சாங் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த காப்பிரைட் ஓனர் வந்து உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் குடுப்பாங்க. அப்படி குடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க சேனலுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த வீடியோவுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனா, அந்த வீடியோவால வர காசு எல்லாமே எனக்கு வந்துரும். இப்போ நீங்க ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கீங்க. அதில என்னோட சாங் வந்து ஒரு 30 செகண்ட் நீங்க குடுத்திருந்தாலுமே, நான் அதுக்கு காப்பிரைட் கிளைம் குடுத்துட்டா, அந்த வீடியோவால வந்த ரெவென்யூ மொத்தம் எனக்கு வந்துரும். நீங்க மானிடைசேஷன் வாங்கியிருந்தாலும் சரி, வாங்கலனாலும் சரி. ஓகேங்களா? ஏன்னா YouTube வந்து அவங்க குடுத்தா ஆகணும். ஏன்னா அவங்க காப்பிரைட் ஓனர் அவங்க சாங்க நீங்க எடுத்து யூஸ் பண்ணதுனால குடுத்தாகணும். இப்போ எல்லா வீடியோக்கும் ஆட் ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ரெவென்யூ நீங்க மானிடைசேஷன் வாங்குறீங்க, வாங்கல அது கணக்கு கிடையாதுங்க. நீங்க மானிடைசேஷன் வாங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த காசு உங்களுக்கு வரும். அதுலேருந்து சம்பாரிக்கிறது மானிடைசேஷன் வாங்குனதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடிலாம் வீடியோல ப்ளே ஆச்சு பார்த்தீங்களா ஆட். அந்த காசெல்லாம் YouTube தான் போகும். ஓகேங்களா? அந்த காசுலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ காப்பிரைட் ஓனருக்கு போயிடும். ரெவென்யூ எதிர்பார்க்குற எல்லாருமே வந்து அந்த காப்பிரைட் கிளைம் தான் உங்களுக்கு குடுப்பாங்க. இதனால உங்க சேனலுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. நீங்க நம்பலாம் பாதிப்பு வராது. நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் அதில வந்து விசிபிலிட்டி வந்து பப்ளிக்ல தான் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து காப்பிரைட் கிளைம் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இத வச்சு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. YouTubeல நீங்க YT ஸ்டுடியோ ஆப்ல அந்த வீடியோ கிளிக் பண்ணியே பார்க்கலாம். அப்படி இல்லன்னா இமெயில் செக் பண்ணீங்கன்னா, மெயில்ல பார்த்தீங்கன்னா, உங்க சேனல் இருக்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு காப்பிரைட் கிளைமுக்கான ஒரு மெயிலும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதில இந்த வீடியோ காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. இதனால உங்க சேனலுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க காப்பிரைட் கிளைம் வந்தா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அத எப்படி ரிமூவ் பண்றது நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து வீடியோ பிளாக்ல பத்தி பார்க்கலாம். வீடியோ பிளாக்ல என்னன்னா, இப்போ நான் ஒரு புது மூவி ரிலீஸ் பண்றேங்க. அதில புதுசா சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோட சேனல்லயே சப்ஸ்கிரைபர்லாம் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஒரு கம்மியா இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, என்னோட சாங் எடுத்து யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரணும். என் சேனல் என் வீடியோ நிறைய பேர் பார்க்கணும். என் வீடியோ ட்ரெண்ட் ஆகணும். ஓகேங்களா? நீங்க அத விட்டுட்டு நிறைய பேர் போட்டீங்கன்னா, உங்க வீடியோல ட்ரெண்ட் ஆயிடும். உங்களுக்கு நல்ல காசு வரும்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, மத்தவங்களுக்கு வந்து அது போக்கூடாதுன்றதுக்காக நான் உங்க வீடியோவ பிளாக் பண்ணுவேன். அதுதான் பிளாக்டு. ஓகேங்களா? இப்போ நீங்க YT ஸ்டுடியோ ஆப்ல அந்த வீடியோவ கிளிக் பண்ணாலும், அதோட விசிபிலிட்டி வந்து பிளாக்டுன்னு இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. ஆனா வெறுமனே பிளாக்டுன்னு மட்டும் மெசேஜ் வரும். அந்த வீடியோ பிளாக் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வராது. பொதுவா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா தான் வீடியோ பிளாக் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு டைப். ஓகேங்களா? பிளாக் பண்ணிட்டா அந்த வீடியோ உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் குடுத்துருக்க மாட்டாங்க. வெறுமனே பிளாக் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால YouTubeல வேற யாராலயும் அந்த வீடியோ பார்க்கவே முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக்டு. ஓகேங்களா? இத எப்படி சால்வ் பண்றதுன்னும், அதாவது பிளாக்டு ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றதுன்னு பின்னாடி சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்ஷியலி பிளாக்டு. இந்த பார்ஷியலி பிளாக்டு எதுக்கு குடுப்பாங்கன்னா, இப்போ ஒரு காப்பிரைட் ஓனர் இருக்காரு. அவர் ஏதாவது ஒரு கண்ட்ரில அந்த வீடியோவ பிளாக் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் தான் வந்து இந்த பார்ஷியலி பிளாக்டு வந்து குடுப்பாரு. சாதாரணமா குடுத்தா காப்பிரைட் கிளைம்ங்க. நீங்க என்னோட கன்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு குடுத்தா அது காப்பிரைட் கிளைமு. இதுவே அந்த காப்பிரைட் கிளைமும் குடுத்துட்டு, ஏதாவது ஒரு கண்ட்ரில மட்டும் பிளாக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் பார்ஷியலி பிளாக்டு. பார்ஷியலி பிளாக்டுன்னு வந்தாலே அது காப்பிரைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஓனர் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து உங்க அந்த வீடியோ வந்து பிளாக் பண்ணியிருக்காரு. அந்த கண்ட்ரில மட்டும் அந்த வீடியோ வந்து தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, விசிபிலிட்டி வந்து எல்லோ கலர்ல பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு வரும். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து காப்பிரைட்ல இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு மெயிலும் அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயில கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில வந்து எந்த கண்ட்ரில பிளாக் ஆயிருக்கு, யார் காப்பிரைட் குடுத்தா அது எல்லாமே இருக்கும். அதில போய் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து அந்த பார்ஷியலி பிளாக்டு எல்லோ கலர்ல வந்திருந்ததுன்னா, வேற ஏதோ கண்ட்ரில பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தங்க. இதுவே ரெட் கலர்ல பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு வந்திருந்தா, நம்ம சொந்த கண்ட்ரி, அதாவது நீங்க இருக்கிற சொந்த கண்ட்ரில பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்தியாவுல பிளாக் ஆயிருந்தா, அந்த விசிபிலிட்டி வந்து பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு வந்து ரெட் கலர்ல இருக்கும். அந்த பார்ஷியலி பிளாக்டு. அதே மாரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து காப்பிரைட்ல இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அதுக்கான வித்தியாசம். உங்க வீடியோக்கு பார்ஷியலி பிளாக்டு வந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் வராதுங்க. இப்போ காப்பிரைட் கிளைம் வந்தா எப்படி பயப்படக்கூடாதுன்னு சொன்னனோ, அதே மாதிரி தான். இதனால எந்த பாதிப்பும் கிடையாது. எதனால காப்பிரைட் கிளைம் இல்ல பார்ஷியலி பிளாக்டு வந்தா ப்ராப்ளம் இல்ல, பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு தேவையில்லன்னா அந்த சாங்க வந்து நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ காப்பிரைட் வருது, எந்த சாங்கால வருதோ, அத மட்டும் நம்ம வீடியோலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கான ஆப்ஷன் அவங்க அங்கேயே குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம ஈஸியா எடுத்துடலாம். இதுவே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டா, உங்களால வந்து அத எடுக்கவே முடியாது. அது பெர்மனன்ட்டா ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். உங்களால எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு 2 வழி தான் இருக்கும். ஒண்ணு வந்து கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் போடுறது. அதாவது என்னன்னா, இது என்னோட கன்டென்ட் தான், இது என்னோட பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஸ் போடுற மாரி அது. அதாவது யார் உங்களுக்கு காப்பிரைட் குடுக்குறாங்களோ, அவங்கள எதிர்த்து YouTube கிட்ட நீங்க முறையீடு செய்யறது. அடுத்து இன்னொரு வழி இருக்கு. யார் உங்களுக்கு காப்பிரைட் குடுத்தாங்களோ, அவங்கள கான்டாக்ட் பண்றது. அவங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்றது. இந்த மாரி நான் தவறுதலா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணி,
இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஸ்ட்ரைக் வந்து அவங்க திரும்ப எடுத்துப்பாங்க. அந்த மாரி நடக்கும். ஓகேங்களா. அந்த மாரி இருக்கு. அப்படி தான் சால்வ் பண்ண முடியும். இந்த 2 வழியில் தான் இத சால்வ் பண்ண முடியும். அதனால காப்பிரைட் கிளைம சால்வ் பண்ணிடலாம். ஆனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து சால்வ் பண்ணவே முடியாதுங்க. அது ஒரு வாட்டி குடுத்துட்டாங்கன்னா வேற வழியே இல்ல. இது 2 வழி தான் இருக்கு. இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்க சேனல்ல வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்குறாங்கன்னா, அந்த வீடியோவ ரிமூவ் பண்ணிருவாங்க. நீங்க அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில விசிபிலிட்டி வந்து ரிமூவ்டுன்னு போட்டிருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து காப்பிரைட் போட்டிருக்கும். அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மெயிலும் சென்ட் பண்ணிருவாங்க. மெயில் சென்ட் பண்ணிட்டு என்னென்ன சென்ட் பண்ணிருப்பாங்கன்னா, அந்த வீடியோவோட டைட்டில் குடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவோட யூஆர்எல் குடுத்துருப்பாங்க. யார் உங்களுக்கு காப்பிரைட் குடுத்தா, அவ யார வந்து கான்டாக்ட் பண்ணணும், ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யார கான்டாக்ட் பண்ணணும், யார் உங்களுக்கு காப்பிரைட் குடுத்தாங்களோ, அவங்களோட கான்டாக்ட் பண்ணுறதுக்கான இமெயில் ஐடியும் கீழ குடுப்பாங்க. இது உங்க மெயில்ல வந்திருக்கும். ஓகேங்களா. அத பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதுன்னா, அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து முடியறதுக்கு YouTubeல 90 நாள் குடுப்பாங்க. ஓகேங்களா. நிரந்தரமா இருக்காதுங்க. ஆனா காப்பிரைட் கிளைம் பார்ஷியலி பிளாக்ல நிரந்தரமா இருக்கும். ஆனா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நிரந்தரமா இருக்காது. ஓகேங்களா. 90 நாள் வரையும் தான் இருக்கும். 90 நாளுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். அந்த வீடியோ ஆனா ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா. யாராலும் பார்க்க முடியாது. அதேமாரி அந்த ஸ்ட்ரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 0 ஸ்ட்ரைக் இருக்கு அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா. அது ஒரு ஸ்ட்ரைக் போயிடும்ல. அதனால சொல்றேன். ஆனா நீங்க அந்த 90 நாளுக்குள்ள அடுத்து 2வது ஸ்ட்ரைக், 3வது ஸ்ட்ரைக் வாங்கக்கூடாது. 3 ஸ்ட்ரைக் வாங்குனீங்கன்னா சேனல டெலீட் பண்ணிருவாங்க. ஆட்சென்ஸையும் பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சென்ஸ்ல நீங்க எத்தனை சேனலுக்குன்னு கனெக்ட் பண்ணாலுமே, நீங்க எப்போ இந்த காப்பிரைட் ப்ராப்ளத்த சால்வ் பண்றீங்களோ, அப்பதான் அந்த சேனலும் திரும்ப தருவாங்க. அதுவரைக்கும் அந்த சேனலையும் வந்து டெலீட் பண்ணிருவாங்க. இப்ப நீங்க ஒரு ஆட்சென்ஸ் அக்கவுண்ட்ல 2 யூடியூப் சேனல் வச்சுருன்னு வச்சுப்போம். அதுல ஒரு சேனல் வந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் மேல வாங்கி சேனல் டெலீட் ஆயிடுச்சுன்னா, அது கூடயே இருக்கிற அதாவது சேம் ஆட்சென்ஸ்ல இருக்கிற இன்னொரு சேனலையும் வந்து யூடியூப் டெலீட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து அசோசியேட்டட் சேனல் டெர்மினேட்டட். அப்படி இல்லன்னா லிங்க்டு சேனல் டெர்மினேட்டட். இப்படி தான் உங்களுக்கு மெயில் வரும். உங்களுடைய லிங்க்டு சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். அப்படி இல்லன்னா அசோசியேட்டட் சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க சேம் ஆட்சென்ஸ்ல இன்னொரு யூடியூப் சேனல் வச்சிருந்துக்கிறீங்க. அந்த யூடியூப் சேனல் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால டெர்மினேட் ஆயிடுச்சு. அதனால நாங்க இந்த சேம் ஆட்சென்ஸ்ல இருக்கிறதுனால இந்த சேனலையும் வந்து டெலீட் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு சேனல் மட்டும் வச்சிருந்தா இல்லங்க. நீங்க ஒரு 4, 5 சேனல் வச்சிருந்தாலுமே எல்லா சேனலும் டெலீட் பண்ணிருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு சேனல் பண்ண அந்த காப்பிரைட் ப்ராப்ளத்தினால மீதி எல்லா சேனலுமே போயிடும். இந்த லிங்க்டு சேனல் டெர்மினேஷன பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா, அந்த வீடியோவ கிளிக் பண்ணி பாருங்க. சில பேர் நினைக்கலாம், ஒரு ஆட்சென்ஸ் போனா என்ன ப்ரோ, இன்னொரு ஆட்சென்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு நினைப்பீங்க. இதாங்க பிரச்சனைங்க. YouTubeல ஒரு ஆட்சென்ஸ் அக்கவுண்ட், அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்சென்ஸ் அக்கவுண்ட் தான் இருக்கணும். இன்னொரு ஆட்சென்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, 2த்தையுமே டெலீட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா. அதனால பார்த்து பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்சென்ஸ் அக்கவுண்ட் தான் இருக்கணும். அதுவும் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து சேனல் டெலீட் ஆயிடுச்சுன்னா, அந்த ஆட்சென்ஸும் போச்சு. ஓகேங்களா. எதனாலனா, YouTube வந்து யார் அந்த காப்பிரைட் ப்ராப்ளத்த உண்டாக்குனாங்களோ, அந்த யூசர நாங்க தடை பண்றோம் அப்படின்றாங்க. அந்த யூசரால இனிமேல் YouTube சேனல் கிரியேட் பண்ண முடியாது. ஆட்சென்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதாவது இப்போ நான் ஒரு YouTube சேனல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்க. காப்பிரைட் ப்ராப்ளம் பண்ணி என் சேனல் போயிடுச்சுன்னா, என்ன தடை பண்ணுவாங்களாம். இதுக்கப்புறம் நான் எந்த ஆட்சென்ஸ் அக்கவுண்ட்டும் கிரியேட் பண்ணக்கூடாது. எந்த இமெயில் ஐடியும் கிரியேட் பண்ணக்கூடாது. சேனல் கிரியேட் பண்ணக்கூடாது. இமெயில் ஐடி கிரியேட் பண்ணலாம். YouTube சேனல் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு YouTube தெரிஞ்சதுன்னா, அவங்க அதையும் டெலீட் பண்ணிடுவாங்களாம். அதத்தான் அவங்க வந்து சொல்றாங்க. YouTube என்ன எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பாங்க? அவங்களுக்கு தான் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஒரு சேனல் கிரியேட் பண்றீங்க, இல்ல ஆட்சென்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அதில உங்க மொபைல் நம்பர் குடுத்துருப்பீங்க, வீட்டு அட்ரஸ் குடுத்துருப்பீங்க, உங்களோட நேம் குடுத்துருப்பீங்க, உங்க ஃபோன் டீட்டெயில்லாம் குடுத்துருப்பீங்க. இத வச்சு நீங்க இன்னொரு சேனல் கிரியேட் பண்றீங்கன்னு தெரிஞ்சா, அப்போ நீங்க தான் அது கிரியேட் பண்ணீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. அத வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எப்படி சேனல் கிரியேட் பண்றது, எப்படி ஆட்சென்ஸ் கிரியேட் பண்றதுன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி யாராவதோட நேம் வச்சு தான் உங்களால ஆட்சென்ஸ் அக்கவுண்ட்டோ, இல்ல வந்து YouTube சேனலோ கிரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும். நானும் அப்படி தான் பண்றேன். அதனால அனுபவத்தில சொல்றேன், கேட்டுங்க. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்க பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, இத பத்தி நிறைய வீடியோ போட்டுருக்கோம். ஓகேங்களா. அதோட லிங்க் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அடுத்து இப்ப நீங்க மானிட்டேஷன் வாங்க போறீங்க, இல்ல மானிட்டேஷன் வாங்கிட்டு இருந்தா, இந்த காப்பிரைட் என்னென்ன ப்ராப்ளம் நம்ம சேனல்ல கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப காப்பிரைட் கிளைம் உங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னா, அந்த வீடியோ சம்பாதிக்கிற எல்லா பைசாவும் வந்து அந்த காப்பிரைட் ஓனருக்கு போயிடும். ஓகேங்களா. பார்ஷியலி பிளாக்டும் அப்படிதான். ஓகேங்களா. ஆனா பிளாக் பண்ணா உங்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் வராது. இப்போ உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலுமே உங்களுக்கு மானிட்டேஷன்ல எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு மானிட்டேஷன்ல கேன்சல் பண்ண மாட்டாங்க. 1 ஸ்ட்ரைக் வந்தாலும் சரி, 2 ஸ்ட்ரைக் வந்தாலும் சரி. 3 ஸ்ட்ரைக் வந்தா தான் மொத்தமா போயிடுதுல்ல சேனலே. அதனால வந்து மானிட்டேஷன்ல ப்ராப்ளம் வராது. ஆனா உங்க சேனல் தான் இருக்காது. ஓகேங்களா. அதனால எதுவும் பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து சில பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ என் சேனல்ல வந்து 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு, ரிமூவ் ஆயிட்டுருக்கு. அந்த 2 ஸ்ட்ரைக் எனக்கு முடியல. நான் மானிட்டேஷன் நீங்க அப்ளை பண்ணா எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. கிடைக்கும் கண்டிப்பா. அதர் வீடியோஸ் எப்படி போட்டிருக்கீங்க, அத வச்சு தான் உங்களுக்கு மானிட்டேஷன் குடுப்பாங்க. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குன்றதுனால உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க.
ஓகேங்களா? சில பேர் ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் அது வேற ஏதாவது ப்ராப்ளத்தால இருக்கலாம். ஓன் கன்டென்ட் இல்லாம இருக்கலாம். வேற ப்ராப்ளத்த ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. மானிட்டேஷன் கண்டிப்பா குடுப்பாங்க. ஓகேங்களா? காப்பிரைட் ஸ்ட்ரைக் எந்த விதத்திலும் மானிட்டேஷன வந்து பாதிக்காது. நீங்க பணம் சம்பாதிக்கலாம். பிரச்சனை கிடையாது. 3 ஸ்ட்ரைக் வராத வரையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கால உங்க சேனலோட வியூஸ் வந்து பாதிக்கும். இப்போ வந்து ஒரு 6, 7 வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்து மொத்தமா ரிமூவ் பண்றாங்க YouTubeல இருந்து அப்டின்னா, உங்க சேனல வந்து YouTube வந்து டவுன் பண்ணி வச்சுரும். ரெக்கமெண்டேஷன் காட்டாது. இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு 10 பேர் லைக் பண்ணாங்கன்னா, அடுத்து ஒரு 100 பேருக்கு YouTube காட்டும் ஆட்டோமேட்டிக்கா. அதான் YouTubeஓட ரெக்கமெண்டேஷன் அந்த அல்காரிதமே அப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு எடுத்து காட்டும். நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 4, 5 வீடியோ இல்ல 6, 7 வீடியோ வந்து ஒரே டைம்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து டெலீட் ஆயிருக்கு, டெலீட் பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்க சேனல YouTube வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. மத்தவங்களுக்கு எடுத்து காட்டாது. வேற சேனல் எடுத்து காட்டும். நல்லா இருக்கிற காப்பிரைட் இல்லாத சேனல் எடுத்து காட்டும். உங்க சேனல் எடுத்து காட்டாது. இதுதான் எல்லாருக்கும் வர ப்ராப்ளம். ஓகேங்களா? மத்தபடி வேற எதுவும் பெருசா ப்ராப்ளம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது? அந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காப்பிரைட் கிளைம் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு இப்ப நான் ஒயிட் ஸ்டுடியோல வந்து பண்ணி காட்டுறேன். அத பார்த்து அப்படியே பண்ணுங்க. இல்ல நான் டெஸ்க்டாப் வச்சிருக்கேன் ப்ரோ, நான் எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இத பத்தி வீடியோ போட்டுருக்கோம். அதாவது காப்பிரைட் கிளைம் எப்படி ரிமூவ் பண்றது தனியாவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கீழ தரேன். அத பார்த்தும் நீங்க பண்ணலாம். அந்த லிங்க் கீழ இருக்கு. அத செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், காப்பிரைட் கிளைம்க்கும் பார்ஷியலி பிளாக்டுக்கும் சேம் தான். ஓகேங்களா? சேம் ப்ராசஸ் தான். ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். அத பார்த்து அப்படியே நீங்க பண்ணிடலாம். 2மே சேமா தான் இருக்கும். நான் இப்போ பார்ஷியலி பிளாக்டு தான் பண்றேன். நீங்க அப்படியே பார்த்து பண்ணீங்க. இங்க இந்த வீடியோல பார்ஷியலி பிளாக்டுன்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. இதுல ரிவ்யூ இஷ்யூன்னு வரும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். இதுல ஆடியோன்னு போட்டு அந்த என்ன சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது காட்டும். அத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுல மேல வந்து அந்த காப்பிரைட் சாங்கோட டீட்டெயில் குடுத்துருப்பாங்க. அதுல கீழ 2வது ஆக்ஷன் தட் யூ கேன் டேக் இருக்கு பாருங்க. அதுல எரேஸ் சாங் இருக்குல்ல, அது அது மட்டும் இல்லாம கீழ ட்ரிம் அவுட் செக்மெண்ட் இதுல மறைஞ்சிருக்கு. ஆனா உங்களுக்கு காட்டுனா நீங்க அதையும் பண்ணலாம். எரேஸ் சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாங்க மட்டும் அது ரிமூவ் பண்ணி எடுக்கும். ஓகேங்களா? அத கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இந்த மாரி காட்டும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எரேஸ் சாங்னா, அந்த வீடியோல இருக்கிற அந்த காப்பிரைட் சாங்க மட்டும் ரிமூவ் பண்ணி குடுக்கும். அதுல ஏதாவது பேசியிருந்தா அது அப்படியே இருக்கும். 2வதா இருக்க மியூட் ஆல் அத குடுத்தீங்கன்னா, அந்த சாங்கும் போயிடும். காப்பிரைட் இருக்கிற சாங்கும் போயிடும். அதுல நீங்க ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா அதுவும் போயிடும். அதனால உங்களுக்கு எது வேணுமோ அத பார்த்து பண்ணுங்க. அத செலக்ட் பண்ணிட்டு கீழ சேவ் இருக்கு பாருங்க. சேவ் குடுத்தீங்கன்னா, அது வந்து சேவ் ஆயிடும். அதாவது கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த காப்பிரைட் சாங் பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோலேருந்து போயிடும். உங்களுக்கு காப்பிரைட் கிளைமும் போயிடும். அதே மாரி அதுல செகண்டா ட்ரிம் அவுட் செக்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது இல்லாம ரீப்ளேஸ் சாங்குன்னு வேற அந்த ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நமக்கு இங்க காட்டல ஒயிட் ஸ்டுடியோ ஆப்ல. ஆனா டெஸ்க்டாப்ல நீங்க பண்ணீங்கன்னா, அங்க ரீப்ளேஸ் சாங் காட்டும். 3 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? எரேஸ் சாங் இருக்கும். ட்ரிம் அவுட் செக்மெண்ட் இருக்கும். அடுத்து வந்து ரீப்ளேஸ் சாங் இருக்கும். எது வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க பிசி தான் வச்சிருக்கீங்க, இல்லன்னா லேப்டாப் தான் இருக்கு. அதுல தான் பண்ண முடியும் அப்டின்னா, அது ரெடி பண்றதுனா அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. சேனல்ல இருக்கு. அந்த லிங்க் கீழ இருக்கு. தேவைப்பட்டா போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து வீடியோ பிளாக்டு ப்ராப்ளம். இத எப்படி சால்வ் பண்றது? இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழ தரேன். அத போய் செக் பண்ணி பாருங்க. அதுல இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்கும். அத எப்படி சால்வ் பண்றதுன்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்ஷியலி பிளாக்டு ப்ராப்ளத்துக்கும் வந்து ஆல்ரெடி தனியா சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. அதுல இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். அத எப்படி சால்வ் பண்றதுன்னு அதுல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டா போய் செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்து கடைசியா காப்பிரைட் ஸ்ட்ரைக். இத வந்து நம்ம எடிட் பண்ணி ரிமூவ்லாம் பண்ண முடியாது. யார் நம்மளுக்கு காப்பிரைட் குடுத்தாங்களோ, அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் மெயில் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லன்னா கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் போடுறது. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்றது வந்து பெரிய டாபிக். ஓகேங்களா? அத எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, பிக் பாஸ் வீடியோஸ்க்கு வந்து காப்பிரைட் வந்தத எப்படி வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணி அத திரும்பி எடுக்கிறது. அது மட்டும் இல்லாம கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்க போடுறதுனா, அதுல என்னென்ன பண்ணணும், அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. நீங்க ரிக்வெஸ்ட் மெயில் சென்ட் பண்ணணும்னா, அத நீங்க அப்படியே பார்த்து பண்ணுங்க. அதுல பிக் பாஸ் வீடியோக்கு போட்டுருக்கேன். ஆனா நீங்க உங்களுக்கு யார் காப்பிரைட் குடுத்தாங்களோ, அத வச்சு நீங்க போடுங்க. அதிலேயே எல்லாமே சொல்லிட்டேன். யாருக்கு சென்ட் பண்ணணும், எப்படி சென்ட் பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ லிங்க் கீழ தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. நான் இன்னும் அத சொன்னேன்னா, இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அந்த அந்த ஒரு டாபிக் மட்டுமே போகும். அதனால தான் இந்த லிங்க்லாம் குடுக்குறது. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லன்னா Instagram பேஜ் லிங்க் கீழ குடுத்துருக்கேன். அதிலயும் வந்து நீங்க உங்க டவுட்ட கேட்கலாம். ஏதாவது வீடியோ லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்க. அத வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். கடைசியா வந்து காப்பிரைட் இல்லாம எப்படி வீடியோ போடுறது? காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்றது? எந்த சாங் யூஸ் பண்ணா நமக்கு வந்து சேஃப்? நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது?
இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஷார்ட்ஸில வந்து நீங்க காப்பிரைட் இல்லாம சாங் போடலாங்க. நீங்க என்ன சாங் யூடியூப்ல இருக்க என்ன சாங் போட்டாலுமே உங்களுக்கு காப்பிரைட் வராது. இப்போ ரூல்ஸ்லாம் மாறிடுச்சு. ஷார்ட்ஸ் பாலிசி அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலம் நீங்க என்ன சாங் வச்சு வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு காப்பிரைட்டே வராதுங்க. யூடியூப்ல இருக்கிற சாங் யூஸ் பண்ணா மட்டுமே போதும். உங்களுக்கு காப்பிரைட்டே வராது. ஓகேங்களா. சினிமா சாங்ஸ் என்னன்னா யூஸ் பண்ணலாம். ஆனா ஷார்ட்ஸுக்கு மட்டும் தான் இது. ஓகேங்களா. லாங் வீடியோல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வரும். ஆனா ஷார்ட்ஸ்ல அப்படி கிடையாது. ஷார்ட்ஸ்ல நீங்க சினிமா சாங்ஸ் ஷேர் பண்ணலாங்க. உங்க வீடியோல எத்தனை சாங் வேணா ஆட் பண்ணலாம். உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வராதுங்க. உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா அந்த சாங் யூஸ் பண்றீங்களா, அதோட ரெவென்யூ மட்டும் அந்த சாங் ஓனருக்கு கிரெடிட்ஸா குடுப்பாங்க. ஓகேங்களா. அதனால நீங்க இப்போ ஒரு ரூ. 100 ஏர்ன் பண்றீங்கன்னா, அதுல ஒரு 35% ரூ. 35 வந்து நீங்க யூஸ் பண்ற சாங்குக்கு போயிடும். மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு ரெவென்யூவா வரும். ஓகேங்களா. இது எக்ஸ்ப்ளைன் பண்ணி கடைசியா ஷார்ட்ஸ் பாலிசி மானிடைசேஷன பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லாஸ்ட்டா இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதில வந்து இந்த ஷார்ட்ஸ் பாலிசி பத்தி நடுவுல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்ப ஷார்ட்ஸ் இல்லாம லாங் வீடியோல வந்து சினிமா சாங்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண போறேன். எப்படி ப்ரோ காப்பிரைட் இல்லாம வீடியோ போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சினிமா சாங்ஸ காப்பிரைட்டே இல்லாம எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம அதில செஞ்சு காட்டியிருக்கோம். ஓகேங்களா. லைவா சேனல்ல அப்லோட் பண்ணியும் காட்டியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். காப்பிரைட் பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ நீங்க பார்த்து இப்போ முடிச்சாலே ஓரளவுக்கு யூடியூப்ல காப்பிரைட்னா என்ன? அதை எப்படி வந்து சால்வ் பண்றது? எப்படி அணுகுறதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டுருக்கும். சில இடத்துல லிங்க் மட்டும் குடுத்துருப்பேன். வேற தப்பா நினைக்காதீங்க. நம்ம அதெல்லாம் சொன்னா இன்னும் வீடியோ பெருசா போகும். ஆல்ரெடி சொன்ன விஷயத்த திரும்ப சொல்ற மாரி இருக்கும். அதனால தான் அந்த வீடியோ லிங்க்லாம் குடுத்துருக்கேன். அந்த லிங்க் எல்லாம் கீழ ஒன் பை ஒன் லைனா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல உங்களுக்கு அத கண்டுபிடிக்க முடியலனாலும் Instagramல வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்படி இல்லைனா Instagram பேஜ் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதிலேயும் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை கால் இல்லை மெசேஜ் எதுனா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.